தீபாவளினாலே பட்டாசு, புத்தாடை, பலகாரம் இதெல்லாம் வந்து நல்லா இதெல்லாம் வச்சு நல்லா செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு புதிய திரைப்படத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு பெரிய ஒரு ஜாலியான விஷயமா இருக்கும். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைய எம்ஜிஆர், சிவாஜி காலத்துலேருந்து, அதாவது என்னுடைய அப்பா காலத்துலேருந்து உள்ள ஒரு ஒரு வழக்கம் தான் அது. படத்துக்கு போய் படம் போய் பார்ப்பாங்க. அதாவது தீபாவளி அன்னைக்கு தான் போகணும்னு இல்ல, அடுத்த நாள் கூட போவாங்க. அந்த அந்த 2 நாள் 3 நாள் நல்லா செலிப்ரேஷன் இருக்கும். அந்த தீபாவளி செலிப்ரேஷன் எம்ஜிஆர், சிவாஜி காலத்துலேருந்து தொன்று தொட்டு வரும் ஒரு நடைமுறையாக இருக்குது. ரொம்ப அதாவது நமக்கு வந்து அதிகமான மகிழ்ச்சி தரக்கூடிய திரைப்படங்கள். அதாவது தீபாவளியோட அந்த திரைப்படங்களையும் சேர்த்து பார்க்குறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள். இது வர வர வந்து இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த செலிப்ரேஷன் மோடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. பொதுவாகவே இப்போ யாரும் அதிகமாக வெடிலாம் வெடிக்கிறதில்ல. தீபாவளிக்கு முன்னாடி பட்டாசு இதெல்லாம் வெடிக்கிறதில்ல. அந்த 2கே கிட்ஸ் அந்த மனநிலை வந்து நிறைய பேர்ட்ட குறைஞ்சிருச்சு. தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெடிக்கிறது அப்படிலாம் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே வெடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க தீபாவளிக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ கிடையாது. அந்த மாதிரியான மனநிலைகளும் இப்போ உள்ள தலைமுறைகள்கிட்ட கிடையாது. அந்த தீபாவளி மனநிலையே அது அன்னைக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அதுவும் வந்து நல்ல படங்கள், அதாவது உற்சாகம் தரக்கூடிய ஒரு போட்டி போட்டு வரக்கூடிய படங்கள் ஒரு காலத்தில் வந்துச்சு. ரசிகர்கள் வந்து பாலாபிஷேகம் பண்ணாங்க. பாலாபிஷேகம் பண்ணுறதெல்லாம் தவறான விஷயங்கள்ன்றாலும் அந்த உற்சாகம் அந்த மனநிலையில் அந்த மோட வந்து கிரியேட் பண்ணாங்க. அந்த ஒரு உற்சாக மனநிலையை. ரஜினி, கமல் காலத்திலேருந்து, எம்ஜிஆர், சிவாஜி காலத்திலேருந்து, அந்த காலத்திலேருந்தே இது வந்து தொன்று தொட்டு பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ரொம்ப ஜாலி பண்ணாங்க. தீபாவளி அன்னைக்கு அடுத்த நாள் வந்து எத்தனையோ நல்ல படங்கள் வந்திருக்கு. எம்ஜிஆர், சிவாஜி காலத்திலேருந்து, ரஜினி, கமல் காலத்திலேருந்து எத்தனையோ நல்ல படங்கள் வந்திருக்கு. ரஜினி, கமலோட வெற்றி விழா, மாப்பிள்ளை, பாண்டியன், தேவர் மகன், இந்த மாதிரி தளபதி, குணா, இந்த மாதிரி கமல், ரஜினிக்கு தொடர்ந்து ஒவ்வொரு வருஷம் தீபாவளிக்கும் போட்டியான அப்படி படம் வந்திருக்கு. மைக்கேல் மானா காமராஜன் 1990ல் இப்படி பல்வேறு விதமான படங்கள் தீபாவளிக்கு வந்து ரசிகர்கள் வந்து ரொம்ப உற்சாகப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த நடிகர்கள் இல்லாட்டாலும் அடுத்த கட்ட நடிகர்கள் அப்படி பிரபு, சத்யராஜ், விஜயகாந்த் இவங்கள சொல்லுவாங்க. இவங்களோட படங்கள் நல்ல நல்ல படங்கள் வந்துச்சு. அது மாதிரி எம்ஜிஆர், சிவாஜி காலத்தில் ஜெமினி கணேசன், ஏவிஎம் ராஜன், இந்த மாதிரியான 2ஆம் கட்ட நடிகர்கள் இருந்தாங்க. அவங்களோட படங்களும் நல்ல நல்ல படங்கள்லாம் வந்துச்சு. இப்போ வந்து அந்த மாதிரியான படங்கள் எதுவுமே வர்றது கிடையாது. இருக்க இருக்க ரொம்ப மோசமாகிட்டு வருது தமிழ் சினிமாவோட நிலைமை. அதாவது ரொம்ப ஒரு இந்த தீபாவளிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2, 3 படங்கள் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ஒரு இளம் வயது நடிகர்கள் 2, 3 அந்த நடிகர்கள் தான். அவங்க படங்கள்லாம் ஏற்கனவே ஹிட்டான படங்கள் தான். ஆனால் அந்த தீபாவளி மனநிலையை, உற்சாக மனநிலையை கொண்டு வருதான்னு கேட்டால் கண்டிப்பாக கொண்டு வரல. ஏன்னா விஜய், அஜித் படங்கள் கூட இப்போலாம் வர்றது கிடையாது. சிம்பு, தனுஷ் நடிச்சுக்கிருந்தாங்க. அவங்க படங்கள் வரைய ஓரளவு ஓகே. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற அந்த உற்சாக மனநிலையை கொண்டு வந்த படங்கள் ஓரளவுக்கு ஓகே. இப்போ அவங்க படங்களும் வர்றதில்ல. இந்த தீபாவளி கூட சில முக்கிய படங்கள் வருது. டியூட், அப்புறம் வந்து டீசல், இந்த மாதிரியான படங்கள் வருது. அப்புறம் பைசன், இந்த மாதிரியான படங்கள் வருது. இதெல்லாம் வந்து முன்னணி நடிகர்கள் கிடையாது. ரொம்ப கொஞ்சம் வயசு பசங்க, அதாவது ஒரு 18, 17 வயசு உள்ள பசங்களுக்கு தான் இந்த மாதிரியான படங்கள் பிடிக்கும். அதற்கு அடுத்த கட்ட ஒரு 25, 30 வயசுக்கு மேலே உள்ள 40 வயசுக்கு மேலே உள்ளவங்கள திருப்திப்படுத்துகிற மாதிரியான ஒரு பெரும்பாலான படங்கள் வந்து அந்த மாதிரி எதுவும் வரலை. அந்த மாதிரி நடிகர்கள் படங்கள், விஜய், அஜித் படங்கள், ரஜினி, கமல் படங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இப்போ வரலை. அந்த மாதிரி இனிமேல் வருமானம்னு தெரியலை. ஏன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு தீபாவளிலாம். ரொம்ப உற்சாகத்தை இழக்கக்கூடிய ஒரு தருணங்களாக இந்த மாதிரியான படங்கள் வராமல் இருக்கிறது ரசிகர்களுக்கு ஒரு வருத்தத்தை அளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த மாதிரியா போட்டி போட்டு வந்த காலங்கள்லாம் ஒரு காலங்கள். 1989 வந்த மாப்பிள்ளை, வெற்றி விழாலாம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள். இந்த மாதிரியான ஒரு தீபாவளிக்கு போய் பார்க்கணுங்கிறதே அவ்வளோ ஒரு உற்சாக மனநிலையை கொடுக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சுத்தமாக நடக்கிறதே இல்லை. எல்லாமே காலம், அதாவது காலம் வந்து அப்படி மாறிக்கிட்டு வருது. அதுக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இருந்தாலும் வருத்தத்தை பகிர்ந்து கொள்வது நம்மளோட கடமை. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.